அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இனிவரும் நாட்களில் இஸ்லாம் என்ற சையத் குத்துப் ஷஹீத் அவர்களுடைய நூலை மீண்டும் பதிவிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். வாசிப்பு குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் இவை. மக்களெல்லாம் அதிகமான நேரத்தை ஸ்க்ரீன் டைமில் செலவழித்து விடுகிறார்கள். ஃபேஸ்புக்கு, அடுத்து யூடியூபு, இது போன்ற ஸ்க்ரீன்களில் அதிகமாக நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் என்ன இன்னும் புத்தகத்தை பழைய காலத்து பாடியில் அச்சடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்பவர்கள் இருந்தாலும், புத்தகங்கள் வாசிப்பவர்கள் எண்ணிக்கை சற்றும் குறைந்து விடவில்லை. புத்தகங்கள் வெளியிடுபவர்களின் வெளியீட்டு எண்களும் சற்றும் குறைந்து விடவில்லை. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வாசிப்பவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. வாசிப்புத்தான் உங்களுக்கு நிலையான கொள்கைகளையும் நிலையான தரவுகளையும் தர முடியும். அது அல்லாமல் நீங்கள் அதிகமாக செலவிடுகின்ற இந்த ஸ்க்ரீன் டைம் உங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்திகளை தருவதில்லை. ஒரு புத்தக கண்காட்சியை சென்னையில் தொடங்குகின்ற ஆரம்ப காலத்திலிருந்து நாம் இருந்திருக்கிறோம். 18-10 என்று ஆரம்பித்து இப்பொழுது 1000 புத்தக நிலையங்கள் ஒரு புத்தக கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. 600 முதல் 700 கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன. இவையெல்லாம் வீணுக்காக அல்ல. ஆக வாசிப்பு அதிகமாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதோ என்று ஒரு ஐயப்பாடு இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்பதை தெளிவுபடுத்துகின்ற நூல்தான் இந்த இனிவரும் நாட்களில் இஸ்லாம். இதற்கு ஆங்கிலத்திலே அவர்கள் வைத்த பெயர் இஸ்லாம் த ரிலிஜியன் ஆஃப் த ஃபியூச்சர். இஸ்லாம் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே. அதை நான் கடைசியில் ஒரு சாப்டராக அதை சையத் குத்துப்னுடைய இதில் தந்திருக்கிறோம். 1966 ஆகஸ்ட் 29 தூக்கிலிடப்பட்ட சையத் குத்துப் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய இலக்கியங்கள் மட்டுமல்ல, அந்த இலக்கியங்கள் இன்று உலக அளவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற மகத்தான மாற்றங்கள். இதை வாசிக்கின்ற பலரும், குறிப்பாக யுவானி ரெட்லி போன்ற புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சகோதரியும், நான் இஸ்லாத்திற்கு ஏன் வந்தேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் திருக்குரானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஆனால் அதில் நான் நிலை பெறுவதற்கு மிகவும் பெரிய அளவில் உதவி செய்தது சையத் குத்துபுடைய எழுத்துக்கள் என்று சொல்வதற்கு முன்னால் ஒன்றை சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், உலகில் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நடந்து, இஸ்லாத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு சத்திய சோதனையை எதிர்கொண்டு, அதனால் மரணமே வரும் என்றாலும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தெளிவாகவும் துணிவாகவும் நிற்போம் என்பதை காட்டிய அந்த மக்களால் தான் நாம் தாலிபனின் பிடியில் என்று யுவானி ரெட்லி சகோதரியுடைய 10 நாள் தாலிபன்கள் பிடியில் என்பதை புத்தகமாக தந்திருக்கின்றோம். அதை படிக்கின்ற பல சகோதர சகோதரிகளும் எங்களை அது இஸ்லாத்தின் பக்கம் வெகுவாக ஈர்த்தது என்று சொல்கிறார்கள். இந்த 10 நாள் தாலிபன் கைகளில் இருந்த யுவானி ரெட்லி சகோதரி தான் அங்கிருந்து வெளியே வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இந்த காரணத்தை ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லிவிடுகிறார். இஸ்லாத்தை நம்பி அதன்படி வாழ்ந்து ரஷ்யாவை அமெரிக்காவை வீழ்த்துகின்ற ஒரு சக்தியாக இவர்களால் மாற முடியும் என்று சொன்னால், அதை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு சையத் குத்துபுடைய இலக்கியங்களை வாசிக்கிறார். மைல் கற்கள் என்ற நூலை வாசித்த அவர், எனக்கு ஒரு தேசியம் இருக்கிறது, அது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுதான் என்னுடைய தேசியம். இந்த மக்கள் உலகில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய தேசியத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு புது விளக்கத்தையும் தெளிவான உண்மையும் சொல்கிறார். அதில் என்னை அதிகமாக கவர்ந்த நூல்கள், என்னை நிலைப்படுத்திய நூல்கள் சையத் குத்துப் அவர்களுடைய இலக்கியங்கள் தான் என்பதையும் அவர் சொல்கிறார். உங்களுக்கு யுவானி ரெட்லியினுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து வைகரை
இதழில் வெளியிட்டு வருகிறோம். இதுவரைக்கும் இப்பொழுதும் காசாவுக்கு உணவு கொண்டு உணவும் மருந்தும் கொண்டு சேர்ப்பதில் யாரும் வெற்றி பெற்றது இல்லை, இவானி ரெட்லி என்ற சகோதரியை தவிர. அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மருந்தையும் உணவையும் கொண்டு சென்றார். அவர் மத்திய தரை கடலில் வந்து கொண்டிருக்கும் போதே அவரை அழித்து விடுவோம் என்று இஸ்ரேல் மிரட்டியது. அந்த அழிவை எதிர்பார்த்து இறைவனின் பாதையில் சகாதத்தை எதிர்பார்த்து தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மருந்தை கொண்டு வந்து சேர்த்தார். அப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்து பத்திரிகை ஒரு தலைப்பிட்டது, 23 ஆண்டுகளாக 23 அரபு நாடுகள் சாதிக்க முடியாது, 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி சாதித்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போ சையத் குத்துபுடைய இலக்கியங்களுக்கு வலு சேர்ப்பது அவருடைய சகாதத். அவர் குரானுக்கு விளக்கம் சொல்வதில் இருந்தால் 1000 இலக்கியங்கள் வருகின்றன. அவரிடம் ஒரு மன்னிப்பு கேட்டு விடுங்கள், இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போல அதை பட்டவர்த்தனமாக சொல்லாமல் ஒரு வருத்தத்தை தெரிவித்து விடுங்கள், மரண தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து விடுகிறோம் என்று சொன்னபோது, நான் மரணத்தை தான் விரும்புகின்றேனே தவிர, இறைவனின் பாதையில் மரணத்தை தான் விரும்புகின்றேனே தவிர, நான் இந்த கொள்கையிலிருந்து அல்லாஹ் எதை சொன்னானோ அதிலிருந்து நான் சற்றும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி சகாதத்தை சந்தித்தார். அதைத்தான் இவானி ரெட்லி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஏற்று அதற்காக தன்னையை தர முடியும் என்று காட்டுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் என்னை போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று. 1000 ஆராய்ச்சிகள் சையத் குத்துப் மீது எதிரிகளும் பண்ணுகிறார்கள். எதிரிகள் இந்த உலக அரங்கத்தில் நடக்கின்ற பல்வேறு தவறுகளுக்கும் சையத் குத்துப் கொடுத்த விளக்கங்கள் தான் காரணம் என்கிறார்கள். ஆனால் நாம் வைகரை வெளிச்சம் இதழில் 3-4 கட்டுரைகளை வெளியிட்டோம். சகோதரி ஜாஸ்மின் வழக்கறிஞர் அவர்கள் தான் எழுதியிருந்தார்கள். ஈரானில் இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தியது சையத் குத்துபுடைய எழுத்துக்கள் தான். ஒரு காலகட்டத்தில் சையத் குத்துபுடைய எழுத்துக்கள் அனைத்தும் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன. அந்த மொழிபெயர்ப்புகள் தான் ஈரானுடைய அரசியல் கொள்கையை வடிவமைத்தது. அதற்கு ஞாபகமாகத்தான் 1984 இஸ்லாமிய புரட்சி ஆட்சி ஏற்பட்ட போது அவர்கள் சையத் குத்துபுக்கு நினைவாக ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டார்கள். அதை இந்த புத்தகத்தின் பின்பக்கத்தில் தந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த கொள்கையை திருக்குரான், நபிமொழி ஆகியவற்றின் அளவில் நின்று வடிவமைத்தவர்கள் சையத் குத்துப் தான் என்று. சையத் குத்துபுடைய எல்லா எழுத்துக்களும் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இதில் என்ன அதிசயம் என்று சொன்னால், சையத் குத்துபுடைய இலக்கியங்கள் பலவற்றை மொழிபெயர்த்தவர்களும் சையத் குத்துப்பை போல ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷா பஹலவி யால் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சையத் குத்துப்பினுடைய இந்த நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது, அதாவது இனிவரும் நாட்களில் இஸ்லாம் என்ற இந்த நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது இமாம் சையத் அலி காமினி. இந்த வருடம் ஏப்ரல் 28ஆம் நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் ஷஹீதானவர். ஆகவே இந்த நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்த இமாமும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த நிலையில் அவர் இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு ஆட்சியை 50 ஆண்டு காலமாக அவருடைய வாழ்க்கையில் அவர் 86 வயது வரைக்கும் அதை செய்து காட்டியவர். அப்ப இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் ரிலிஜன், அதை நடைமுறைப்படுத்த முடியும், அதை நிலைநாட்ட முடியும் என்று காட்டியவர்கள். இப்போ இந்த பிப்ரவரி 28, 2026 பிறகு சையத் குத்துபை பற்றி எழுதுபவர்களும் சரி, சையத் அலி காமினி ஷஹீத் அவர்களை பற்றி எழுதுபவர்களும் சரி, எல்லோரும் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை நிலைநாட்டுவதில் வெற்றி பெற்றவர்கள் நிரந்தர வெற்றியை பெற்றுவிட்டார்கள், இம்மையிலும் மறுமையிலும் நிரந்தர வெற்றி. ஆனால் ஷஹீதுகள் அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, எப்படி இந்த இஸ்லாம் இனிவரை நாட்களுக்கும் வழிகாட்டும் என்று சொல்லுகிறது. சையத் குத்துபை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாஹிலியாவினுடைய அடித்தளத்தில் வளர்ந்தவர். நல்ல படிப்பார், திருக்குரானை மனனம் செய்திருந்தார். சின்ன வயசுலேயே தாய் தந்தையர்கள் அதைத்தான் விரும்பினார்கள், அதை செய்தார். நல்ல டீச்சராக எகிப்தினுடைய அரசாங்கத்தில் இருந்தார். அப்பொழுது ஆங்கிலேயர்களின் எடிபிடியின் கீழ் அங்கு ஒரு மன்னராட்சி போன்ற ஒன்றுதான் நடந்து கொண்டு இருந்தது.
அந்த கல்வி அமைச்சகத்தில் கல்வித்துறையில் பெயர் பெற்றவராக இருந்தார் எகிப்தில். பிறகு இவருடைய அறிவு முயற்சியை பார்த்து கொண்டு இவர் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அந்த கல்வியை கற்று இங்கே வந்து அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலை நாட்டவர்களினுடைய சதியின் மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் அல் அஸ்கர், கெய்ரோ போன்ற அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ரொம்ப சார்ந்து நிற்கிறீர்கள்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தந்து உங்களை அப்படியே வானலாக புகழ்ந்து எங்கள் லண்டன், கேம்பிரிட்ஜ் இந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் எங்கே இருந்த தாடியும் தொப்பியும் போனவன் அங்கே இருந்து கையை கட்டிக்கிட்டு ஒரு மேலை நாட்டு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக வந்து நின்று இங்கே வந்து நின்று தான் கட்ட இஸ்லாமிய கல்விகள் எல்லாம் பிற்போக்கானவை, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவை, நாம் இப்பொழுது நவீனப்படுத்த வேண்டும் என்று நமக்கு ஜாகிலியாவை மேலை நாட்டு கலாச்சாரத்தை இங்கே கற்றுக் கொடுப்பவர்களாக மாறிவிடுவார்கள். இது அவர்கள் நிரந்தரமாக செய்கின்ற ஒரு சதி வேலை. அதே போல மிகப்பெரிய கல்வியாளராக இருந்த சையத் குத்துபை 2 வருஷம் மேலை நாட்டு இதுக்கு போறாங்க. ஆனா சையத் குத்துபுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகளை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இது எப்படி ஒரு சிறந்த கலாச்சாரமாக இருக்க முடியும்? ஒரு மாரல் டீகேடன்ஸ், அதாவது ஒழுக்கத்தை மனிதர் மட்டத்தில் இருந்து விரட்டக்கூடிய ஒரு கலாச்சாரமாக அல்லவா இருக்கிறது. ஒழுக்கத்தில் நிறந்தவர்கள் தானே சிறந்த சீலர்களாக வாழ முடியும் என்ற எண்ணங்கள் அவருக்கு உள்ளால் ஏற்படுகிறது. அங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கவும் செய்கிறார், அமெரிக்காவில் படித்து கொடுக்கவும் செய்கிறார். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரார், இது ஜாகிலியா, இந்த ஜாகிலியால விழுந்துடக்கூடாது. மற்ற மாணவர்கள் எல்லாம் எப்படி அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை எங்க கொண்டு வந்து திணிப்பார்களோ அதுக்கு நேர எதிராக எங்கோ ஒரு இடத்தில் உண்மை இருக்கிறது, இது போலியான ஒரு கலாச்சாரமாக நாகரிகமாக தெரிகிறது என்பதை உணர்கிறார். இங்க வந்த பிறகு ஏற்கனவே இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கம், அது உங்களுக்கு நன்றாக தெரியும், அதை நான் அதிகமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்றில்லை. இங்கே வந்த பிறகு அவர் அங்கே இருந்த இஸ்லாமிய இயக்கத்தினுடைய பார்வையில் நியாயம் காண்கிறார். அவர்கள் திருக்குரான் நபிமொழி வழியில் ஒரு ஷரியத்து மிகுந்த ஒரு ஆட்சியை எகிப்தில் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இது 1954 நடக்குது. ஆனால் 49 இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உரைகள், அவருடைய எழுத்துக்கள், அவர்களுடைய இயக்கம், உரையும் எழுத்துக்களும் மட்டுமல்ல, மேடையில ஆகோ ஓஹோ என்று பேசிவிட்டு போவரல்ல, கீழே ஒரு இயக்கத்தை கட்டி அது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எகிப்திய கலாச்சாரத்தின் வேலை தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம்களை எல்லோரும் சகோதரர்களாக பாவித்து அவர்களை கொண்டு வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ சையத் குத்துப் இந்த புக்கில் நமக்கு தெளிவாக தர்றது ஹக் எது, பாத்தில் எது, எது உண்மை, எது சத்தியம், எது எதிரானது என்பதை தெளிவுபடுத்துகிறார். திருக்குரான் நபிமொழி வசனங்களை கொண்டே நமக்கு புதிய பார்வையில் விளக்கங்களை தருகிறார். இது உலகம் முழுவதும் உள்ளவர்களை கவர்ந்தது போல பாரசீகத்தில் உள்ளவர்களையும் கவர்ந்திருக்கிறது. அதன் எடுத்துக்காட்டு தான் இந்த இஸ்லாமிய புரட்சியும் அவர்கள் போட்ட அந்த அவருக்கு நினைவாக போட்ட தபால் தலை. அப்ப சையத் குத்துப் இந்த புத்தகத்தில் நான் அன்னைக்கு நிறைய புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். லேட்டஸ்டா வந்த புத்தகம் த குருசேட் 2.0, த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம். அதுல துணை தலைப்பு தான் ரொம்ப முக்கியம். மேலை நாட்டவர்களின் மறு உயிர் பெற்ற இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம். ஏதோ ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கும் சண்டை, ஏதோ ஈராக்குக்கும் சண்டை, இப்படியெல்லாம் அதை அவங்க பார்க்கல. நாங்கள் நிரந்தரமாக இஸ்லாத்துக்கு எதிராக தொடுக்கின்ற போரின் ஒரு பகுதி தான் இது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் சொன்னா அதுக்கு அடுத்த வெர்ஷனை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன். லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம், ஒய் வி லாஸ்ட், தாலிபான்களின் வெற்றிக்கு பிறகு நாம் ஏன் இந்த தாலிபான்களுக்கு எதிரான யுத்தத்தில் தோற்றோம். இதெல்லாம் நீங்க ஐடியாலஜிக்கல் புக்கு. ஏன் தௌத்தம் அவன் சொல்லும்போது ஏன் தௌத்தாங்கிற காரணத்தை நீங்கள் படிக்கும்போது சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய மக்கள் வெறுங்கையோடு இருந்தாலும் நாம் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை அதில் முடிவு செய்து சொல்கிறார். அந்த ஆய்வில் அவன் களத்துல ஈராக்கிலையும் களத்துல நின்றுருக்கான், ஆப்கானிஸ்தான்லையும் களத்துல நின்றுருக்கார் அதனுடைய எழுத்தாளர். அப்ப சையத் குத்துபுடைய மகிமை என்னவென்று சொன்னால்,
1952 டல்ஸோடைய திட்டத்திலிருந்து தொடங்கி அது வந்துகிட்டு இருக்குங்கிறது அவருடைய காலகட்டம் வரைக்கும் உள்ளதை சொல்றாரு. இஸ்லாத்தினுடைய வீதிகளில் முஸ்லிம்களை கொல்லுகின்ற நாட்கள் எதிர்பார்த்து அவர்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெளிவு போட்டு சொல்லுகிறார். நம்ம இப்ப சொல்லக்கூடிய குருசேட் 2.0 அதுக்கு இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன தெரியுமா? அன்எண்டிங் வார் அகேன்ஸ்ட் இஸ்லாம். முதல்ல ரிசர்ஜென்ட் வார்னானோ மறுஉயிர் பெற்ற போர்னானோ இப்போ நிரந்தரமான சண்டைங்கிறோம். அன்எண்டிங் வார், நிற்காத யுத்தம். அப்படிதான் நீங்க இந்த உலக நாடுகள்ல எனக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும். அந்த சதியில ஈரானை தவிர வேற எல்லாரும் ஜெயிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1978-79 வந்த இஸ்லாமிய புரட்சியில இமாம் கொமேனி அவர்கள் தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கிறார்கள். அந்த பார்வைக்கு பின்னால் பாரசீகத்தில் வெளிவந்த சையத் குத்துபோட இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. அப்ப டல்ஸோட சிஸ்டத்துக்கு பிறகு ஜான் எக்ஸ்போசிட்டோட 2 இலக்கியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஜான் எக்ஸ்போசிட்டோட இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், அவன் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றான். இஸ்லாம் மீண்டும் தலைத்து விடுமோ என்று. ஈரானிய புரட்சிக்கு பிறகு ஆமாம் வந்துவிடும் என்று சொல்கிறான். அது ஒரு பெரிய சவாலாக நமக்கு இருக்க போகுது. இதுல என்னன்னா, நம்ம ஒரு முக்கியமான பாயிண்டை மிஸ் பண்ணிடுறோம். இது இராணுவ ரீதியான மோதல் மட்டும்தானா பார்த்தா இல்லை. எக்ஸ்போசிட்டோடைய 2வது இலக்கியம் இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி இன்னும் வரும்போது அவன் இஸ்லாத்தை கொள்கையாக கொண்டவர்கள் அல்லது லட்சியமாக கொண்டவர்கள் அணுசக்தியை கண்டுபிடிச்சிருவாங்க, அணுகுண்டை கண்டுபிடிச்சா நம்மளை அழிச்சிருவாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு போகவே இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, சரியானுடைய வழிகாட்டுதல்கள் மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ளவர்கள் சரியானுடைய வழிகாட்டுதல்களை அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தையும் எல்லா விதத்திலையும் அவர்களை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாகவும் இருக்கிறது. அதுக்கு மேல இறைவன் ஒருவன் தான், அவனுடைய வழிகாட்டுதல் தான் இந்த இஸ்லாம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே சரியாத த்ரெட்டுன்னு பின்னாடி வந்தது. நான் 2012 கவர் ஸ்டோரியா போட்டிருக்கேன் நம்ம வைகிறேன். சரியாத த்ரெட் இஸ்லாம், நாட் த பாம், இஸ்லாமிக் பாம். ஆனால் நம்ம அணுகுண்ட கண்டுபிடிச்ச முஸ்லீம்கள் அணுகுண்ட கண்டுபிடிச்சா இஸ்லாமிக் பாம்னு பேர் வச்சிருவோம். கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்கிறது கம்யூனிஸ்ட் பாம்னு வைக்கிற இல்லை, கேபிட்டலிஸ்ட் வச்சிருக்கிறது கேபிட்டலிஸ்ட் பாம்னு வைக்கிற இல்லை. ஆனா அவன் சொல்லுவது நம்மளை அழிக்க போறது இஸ்லாத்தினுடைய சரியாவனுடைய வழிகாட்டுதல். இன்னைக்கு FBI ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் முஸ்லீம்களை கண்காணிப்பதை நாங்கள் நிறுத்தி விட்டோம். ஏப்பா நிறுத்திட்டீங்க? அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்னதான் தீவிரவாதின்னு முத்திரையை குத்த போனாலும் அவன் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய பாதுகாப்பை அவன் அல்லாவிடம் தேடிக்கொள்கிறார். இப்போ அமெரிக்கர்கள் நிறைய பேர் தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு அங்க ஒரு உரிமை இருக்கிறதாம். தாங்கள் விரும்பும் தத்துவத்தின்படி அதை தீர்த்துக்கொள்ள சரியாபடி எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு. அதனால அது ஒரு பெரிய திரட்டுங்கிறான். இது அன்னைக்கு சையத் குத்பு மிக அழகாக ஒரு பட்டியல் போட்டு நமக்கு காட்டுவது போல் காட்டுகிறார். எங்க இருந்து இந்த சிந்தனை பிறக்குது? இந்த சிந்தனையினுடைய அடித்தளம் என்ன? இஸ்லாத்தை அழிப்பது, இஸ்லாமிய சிந்தனையாளர்களை தூக்கிலிடுவது, கொலை செய்வது, இதுதான் அங்கிருந்து வருது. அப்ப சையத் குத்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சையத் குத்பு ஜாகிலியாவில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை நன்றாக ஜாகிலியாவில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஜாகிலியாவை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு ஜாகிலியாவை தெரியாதவன் இஸ்லாத்தை துண்டு துண்டாக ஆக்கி விடுவான். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சில நேரங்கள்ல. இங்கதான் நடக்குன்னு இல்லை, எல்லா இடமும் நடக்கு. இங்க ஒரு பேட்டர்னா அதுல கவனிக்கணும். அது என்னன்னா, இதெல்லாம் இவங்க உள்நாட்டு சிறகு கிடையாது. பேசுற எல்லாம் உள்நாட்டு சிறகு கிடையாது. அவன் அமெரிக்காலையும் இதுலையும் உட்கார்ந்து பென்டகன் முதற்கொண்டு PNAC உறுப்பினர்கள் முதற்கொண்டு எதெல்லாம் நம்மளை குழப்பம் பண்ணணும்னு சொல்லி தரானோ அதை இவன் தத்தெடுத்து இவனா கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம பேசுகிறான். அது இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. அப்போ சையத் குத்பு அவருடைய எழுத்துக்கள் வழியாக திருக்குரான் இது பார்க்கும்போது இந்த மனித சமுதாயம் ஷரியத்தால் கவரப்பட்டு அது இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிடும். அதனால எதிர்காலம் இஸ்லாத்திற்குன்னு சொல்லுவார். எதிரிகள் என்னதான் சூழ்ச்சியை செய்துகிட்டு இருந்தாலும் அவர்களுடைய நாகரிகம் நிற்காது. காரணம் என்னவென்று சொன்னால், அது அசிங்கமான அடிப்படைகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் கூட மனிதனை ஒழுக்கத்தில் ஒட்ட வைப்பதற்கு போதுமான சக்தியை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர்றார். இப்போ இதையும்
சையத் குத்துபுக்கு முன்னாடியே வெளிவந்த த ஹிஸ்டரி ஆஃப் த அரப்ஸ் பை பிலிப் ஹீட்டி அவருடைய நூலை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவர் சையத் குத்துப் சொல்லக்கூடிய அதே இதை சொன்னதை என்னால் பார்க்க முடியும். அவர் 1000 பக்கத்துக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னட்ட இருக்கக்கூடிய அவருடைய அந்த லேட்டஸ்ட் எடிஷன் வந்து 784 பக்கங்களை கொண்டது. 784 பக்கத்தில் பிலிவிட்டு என்ன சொல்லாருன்னா, இஸ்லாம் தான் வெல்லும். ஏன்னா அதுக்கு மாரல் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்கு, அதுக்கு ஆன்மீக பலம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் ஒருவனுங்கிற உண்மையை யாரும் என்னைக்கும் பொய்யாக்கி விட முடியாது. அதனால அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பலமும் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றா சொல்லாரு, அந்த நிலங்கள் இஸ்லாத்தின் மார்பிடமாக கருதப்படக்கூடிய நிலங்களில் எல்லாம் இன்றைக்கு மனிதனுக்கு தேவைப்பட வேண்டிய, நம்ம சாதாரண மொழியில சொல்ல போனால் பெட்ரோலும் இருக்கு. ஆனால் அந்த பெட்ரோல் இன்னைக்கு வரைக்கும் கொள்ளை அடிச்சுட்டு இருக்குது அமெரிக்கத்தாருங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியக்கூடிய உண்மையாக இருந்தாலும், அப்போ மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உலகளாவிய பலம் என்று பார்க்க போனால் அதுவும் இஸ்லாத்தினுடைய பூமியில் தான் இருக்கிறது. ஆன்மீக பலம் என்று நீங்கள் பார்க்க போனால் அது இஸ்லாத்திடம் நிரந்தரமாக இருக்கிறது. ஒழுக்க பலம் என்று நீங்கள் பார்க்க போனால் அதுவும் இஸ்லாத்திடம் தான் இருக்கிறது. இந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்கள் வீழ்த்திவிட முடியாது. இப்போ சையத் குத்துப் சொன்னது, பிலிபிட்டு சொன்னது, லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் இன்னும் சொல்லி டேவிட் செல்ஃபோன் சொன்னது, ஒய்வி லாஸ்ட்ங்கிறதுல அமெரிக்கானுடைய தளபதி சொன்னது, இதுக்கெல்லாம் மேலே த வேர்ல்டு வித்தவுட் இஸ்லாம் புத்தகத்தில் அவன் சொன்னது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இனி வரும் நாட்கள் இஸ்லாத்திற்காகத்தான். ஒழுக்க சீரழிவுகள்லாம் இன்னைக்கு உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டம் வரும், மனிதன் நாம் ஒழுக்க சீரழிவில் வீழ்ந்து விட்டோம், இது நிரந்தரம் அல்ல என்பதை நினைப்பான். ஒரு தலைமுறை தலையெடுக்கும், இஸ்லாத்தை நிலைநாட்டும் என்பது சையத் குத்துபுடைய தெளிவான ஒரு பார்வை. இது இஸ்லாம்னு சொன்னால் அதை பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்த இமாம் சையத் அலி காமினி ஷஹீத், இப்போ அவர் இவங்க 2 வருமா சேர்ந்து கொலை செய்துட்டாங்க. அவர் அந்த காலத்தில் இதை மொழிபெயர்த்து அதுக்கு முன்னரே எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இஸ்லாம்னா மதம் என்று 4 சுவருக்குள்ளால் அடக்கி கொண்டு இறைவனுக்கும் அவர்களுக்கும் மட்டுமே தொடர்புள்ள ஒரு விஷயம்தான். நீதி உலகத்தில் அவங்க எதையெல்லாம் கவர்ச்சியாக பார்க்குறாங்களோ, எதையெல்லாம் தங்களுக்கு பிடித்தமானது எதை நினைக்கிறார்களோ அதை பின்பற்றி விடலாம்ங்கிற இதில் இருந்து எங்களை உடைச்சது சையத் குத்துபுடைய இலக்கியங்கள். அரசியல்லையும் அல்லாஹ்தான் மாலிக், அவன்தான் ஆட்சியாளன் என்பதை நீங்கள் கொண்டு வர முடியும். அவன் காட்டிய வழியில் நீங்கள் நிலைநாட்டும் போதுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாய அமைப்பு அமைய முடியும். நம்ம இஸ்லாமிய சமுதாய அமைப்புன்னு பொதுவாக சொல்லுவைகள் எல்லாம் 100% இஸ்லாத்தை பின்பற்றுவே அல்ல. அந்த ஒரு சமுதாயம்தான் இஸ்லாத்தை நிலைநாட்டும். அது வரும், அது நிலைநாட்டும். அதனால் வந்து போகிற கொள்கைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்பொழுது உங்களை ஈராய்ந்து விட்டு போய்விடுவோம், ஒரே நொடியில் ஒரு அலையை அடிச்சுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறதோ நிற்காது, அவை எல்லாம் வீழ்ந்துபடும் என்பதை சையத் குத்துப் இந்த நூலில் சொல்கிறார். இதை படியுங்கள், மற்றவர்களுக்கும் படிக்க தாருங்கள். இதை சில கமெண்டேட்டர்ஸ் இந்த புக்கு இப்போ உள்ள இந்த வெளியீடை பற்றி சொல்லும்போது முஸ்லிம்கள்லாம் கொஞ்சம் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இஸ்லாம் தான் வெல்லுங்கிற ஒரு தத்துவத்தை பேசுகின்ற, ஒரு கொள்கையை பேசுகின்ற ஒரு நூல் மிகவும் அவசியமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அவசியத்தை எல்லாருக்கும் புரிய வைங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.